நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து இறைவன் கொடுத்தாரு. வெளியில வந்து உழவார பணி திருவாசகம் கொடுத்த மாணிக்க வாசகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள் ஒரு மண்டலம் வந்து தங்கி இந்த கோவில்ல வந்து இருந்திருக்காருங்க. அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் தான் இந்த திருத்தலம். 48 நாள் ஒரு மண்டலம் இருந்ததுனால இந்த ஊருடைய பெயர் வந்து மண்டல மாணிக்கம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த கைலாசநாதர் திருக்கோவில் வந்து ரொம்பவும் சிறப்பானதுங்க. ஏன்னா மாணிக்க வாசகர் பெருமானே வந்து 48 நாட்கள் தங்கியிருக்காருன்னா இந்த கோவிலுடைய ஒரு அருமை எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நீங்க உங்க எண்ண ஓட்டத்துல எண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம இங்க வந்திருந்தோம். வரும்போதே இங்க நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து இறைவன் கொடுத்தாரு. வெளியில வந்து உழவார பணி இங்க இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் வந்து இங்க உழவார பணி பண்றாங்க. அதனால அந்த ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு அறியாத ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய எனக்கும் நம்ம நண்பர் தனசேகருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சதுங்க. அதனால இன்னைக்கு நம்ம இந்த ஒரு சின்ன உழவார பணி நம்மளும் அதில் ஈடுபட்டிருக்கோம். அதனால இப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு சிவாலயம் வந்து ஒரு அழியும் தருவாயில இருக்கக்கூடிய நிலைமையில இருக்குதுங்க. அதனால முடிய மட்டும் வந்து இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த கோவிலை வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு பக்கத்துல இருக்குதுங்க. கமுதி இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளதான் கமுதி இருக்குது. அவருடைய ஒரு இடம் தான் இந்த இடம். எல்லாம் முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து இந்த மண்டல மாணிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமான வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்துங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.